ஓகே. இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8த் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன். அதாவது அளவீட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போறோம். முக்கியமான டாபிக். சரிங்களா? சரி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிசிக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிசிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை நிகழ்வுகள் பத்தி படிக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? இது இல்லாம சயின்ஸுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைத்திற்கும் இயற்பியலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடித்தளமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கூற்று காரணத்தில கூட நமக்கு வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால அத நோட் பண்ணிக்கணும். இப்ப எல்லாமே ஒரு அறிவியல் ஆய்வு அப்படின்னா, அது வந்து பார்த்தோம்னா, ஒரு அளவீடு அடிப்படையா வச்சு நடக்கக்கூடியது தான். சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த அளவீடு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவீட்ட சிறப்பா நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 காரணிகள் தேவை. என்ன அப்படின்னா, முதல்ல கருவி, அப்புறம் திட்ட அளவு, அப்புறம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவு. ஓகேங்களா? அது என்ன இது 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள்ல நான் 30 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம 30 சென்டிமீட்டர்ல நீளம் அப்படின்னு சொல்லுவோம். 30 சென்டிமீட்டர் நீளம் இருக்கு இந்த புக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுல அந்த நீளம் அப்படின்றது தான் இயற்பியல் அளவு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அளவுகோல் என்பது பயன்படுத்தக்கூடிய அந்த கருவி. நம்ம ஸ்கேல் பயன்படுத்தி அளவு பண்ணலாம். அதுதான் அந்த கருவி. 30 அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எண் மதிப்பு. சென்டிமீட்டர் அப்படின்றது அலகு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா சேர்த்தோம்னா தான் அளவீடு அப்படின்றத நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த அளவீடுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய டைப் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எஃப்பிஎஸ் முறை இருக்கு, சிஜிஎஸ் முறை இருக்கு, எம்கேஎஸ் முறை இருக்கு. சரிங்களா? இப்ப எஃப்பிஎஸ்னா ஒண்ணும் இல்ல. எஃப்பிஎஸ்னா ஃபீட்டு. நீளத்த என்ன சொல்லுவாங்க? ஃபீட்ல சொல்லுவாங்க. அதே இது வந்து பவுண்ட்ல சொல்லுவாங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இத்தனை பவுண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாரி காலத்துக்கு ஆக்சுவலா சேம் செகண்ட் தான். அதே மாரி சிஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா, சி மீன்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நீளத்த. ஜி மீன்ஸ் நிறைய வந்து கிராம்னு சொல்லுவாங்க. இங்க வினாடி தான். இந்த எம்கேஎஸ் தான் நம்ம பயன்படுத்தக்கூடியது. ஏன்னா எம்கேஎஸ் அப்படின்னா, எம்னா மீட்டர், நீளத்த மீட்டர் சொல்லுவோம். கேனா கிலோகிராம். ஓகேங்களா? நிறை. நெக்ஸ்ட் வந்து காலம்னா வினாடி. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த சிஜிஎஸ், எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அலகு முறைகள் மெட்ரிக் அலகு முறையை சேர்ந்தது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த சிஜிஎஸ், இந்த சிஜிஎஸ், எம்கேஎஸ் இது இல்லாம எஸ்ஐ. ஏன்னா இந்த 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிக் அலகு முறையை சேர்ந்தது. ஆனா அந்த எஃப்பிஎஸ் மட்டும் எஃப்பிஎஸ்ன்னு சொல்லக்கூடியது மெட்ரிக் அலகு முறை கிடையாது. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து ஆங்கிலேய எழுப்பியாளர் பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகு முறை இது. ஓகேங்களா? ஸோ அதனால இத நோட் பண்ணிக்கணும். பாக்ஸ்ல இருக்கனால நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த சிஜிஎஸ், எம்கேஎஸ்லாம் ஓகே. அப்ப எஸ்ஐ அலகுமுறைன்னா என்ன? பல்நாட்டு அலகுமுறைன்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ அலகுமுறை அப்படின்னா, சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் யூனிட்னு சொல்லுவாங்க. இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1960ல பாரிஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாநாடு எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த ஒரு 11வது மாநாடு. ஓகேங்களா? அந்த மாநாட்டில தான் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கே வந்து ஒரு பொதுவான ஒரு அளவீட்டு முறை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் எஸ்ஐ அலகுமுறை அப்படின்றது. ஓகேங்களா? இத தான் சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் அப்படின்ற பிரெஞ்சு வார்த்தைய வந்து உருவாக்கியிருப்பாங்கப்பா. சரிங்களா? இந்த எஸ்ஐ யூனிட் மொத்தம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த எஸ்ஐ யூனிட் அப்படின்றது ஒரு 7 இருக்கு. ஓகேங்களா? அடிப்படை அளவுகள் அப்படின்றது 7. எஸ்ஐ யூனிட்ல அடிப்படை அளவுகள்னு கேட்டாங்கன்னா 7 தான் இருக்கு. நீளம் அப்படின்னாலே தெரியும் நமக்கு மீட்டர், எம்னு சொல்லுவோம். நிறைனாலே கிலோகிராம், கேஜி. காலம்னா வினாடி, எஸ். வெப்பநிலை அப்படின்றது கெல்வின். ஓகேங்களா? கெல்வின் அப்படின்றது ஒரு ஆளோட பேர். அதனால கேபிட்டல்ல நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதே மாரி மின்னோட்டம் அப்படின்றது ஆம்பியர். ஆம்பியரும் ஒரு ஆளோட பேர். அதனால கேபிட்டல்ல சொல்லிடுவோம். சரிங்களா? அடுத்து பொருளோட அளவு பார்த்தீங்கன்னா, மோல்னு சொல்லுவோம். எம்ஓஎல். சரிங்களா? ஒளிச்செறிவு அப்படின்றது கேண்டிலா, சிடின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ உலகம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் வந்து ஒரே அலகுமுறை, அதாவது எஸ்ஐ அலகுமுறை அப்படின்றது தேவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இங்க 125 மில்லியன் வந்து டாலர் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால தான் உலகம் ஃபுல்லா வந்து ஒரே அளவு முறையை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இங்க வந்து 2 டீம் இருப்பாங்க. 2 டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1998ல அமெரிக்கா அனுப்பக்கூடிய நாசா, மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டல் அப்படின்ற சுற்றுகலத்தை வந்து அனுப்பியிருப்பாங்க. அதை கண்காணிக்கிறதுக்கு ஒருத்தவங்க எஃப்பிஎஸ் முறையும், ஒருத்தவங்க எம்கேஎஸ் முறையும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அதில வந்து 125 மில்லியன் கணக்கு தப்பா போய் 125 மில்லியன் இழப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால வேர்ல்டு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே யூனிட்ட வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெப்பநிலை அப்படின்னா என்ன பார்ப்போம். ஓகேங்களா? வெப்பநிலைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூடான மற்றும் குளிர்ச்சியான பொருளை வந்து கண்டுபிடிக்கிறது. ஒரு பொருள் சூடா இருக்கா? இல்ல வந்து குளிர்ச்சியா இருக்கா? அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்பநிலை அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வெப்பத்தின் அல்லது குளிர்ச்சியோட அளவை கண்டறிய நம்பகத்தன்மை வாய்ந்த அளவு அப்படின்னா, அது வெப்பநிலை தான். ஓகேங்களா? வெப்பநிலை அப்படின்றது பொருளொன்று பெற்றிருக்கும் வெப்பத்தின் அல்லது குளிர்ச்சியின் அளவை குறிப்பிடக்கூடிய ஒரு இயற்பியல் அளவு. இதே கேட்பாங்க. வெப்பநிலைனா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. வெப்பநிலைனா பொருளொன்று பெற்றிருக்கக்கூடிய வெப்பத்தின் அப்படின்னா குளிர்ச்சியோட அளவை குறிப்பிடக்கூடிய ஒரு இயற்பியல் அளவு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா?
ஒரு பொருளுக்கு வெப்பத்தை அளிக்கும் போது அது வெப்பநிலை அதிகரிக்கிறது. இது நமக்கு தெரிஞ்சது தான். அதே இது பொருளிலிருந்து வெப்பத்தை வெளியேற்றும் போது வெப்பநிலை குறைகிறது. இதுவும் நமக்கு தெரியும். ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும்னா ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய துகள்களோட சராசரி இயக்க ஆற்றல் தான் வெப்பநிலைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலை, மொத்த இயக்க ஆற்றல். மொத்த இயக்க ஆற்றல். மொத்த இயக்க ஆற்றல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்பம், ஹீட்டு. ஓகேங்களா? மொத்த இயக்க ஆற்றல்னு கேட்டாங்கன்னா வெப்பம். சராசரி இயக்க ஆற்றல்னு கேட்டாங்கன்னா வெப்பநிலை, டெம்பரேச்சர். ஏன்னா வெப்பத்துக்கு எஸ்ஐ அலகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூல். வெப்பநிலைக்கு எஸ்ஐ அலகு பார்த்தீங்கன்னா கெல்வின். தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ வெப்பநிலையை நேரடியாக அளக்கக்கூடியது வெப்பநிலை மானிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன அளவு? கெல்வின் அளவு இல்லாமல் வேற என்ன அளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் இது எல்லாமே இருக்குது. ஆனால் கெல்வின்றது தான் எஸ்ஐ யூனிட். இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மின்னோட்டம். ஏன்னா மின்னோட்டம் அப்படின்றது ஐன்னு சொல்லுவாங்க. மின்னோட்டத்தை ஐன்னு சொல்லுவாங்க. அதாவது ஐ டி சிக்வல் டு கியூ நான் வச்சுங்க. இட்டு அப்படின்னா இது கொஸ்டின் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் மாதிரி நான் வச்சுங்க. ஏன்னா இப்போ இந்த ஐ இங்கே இருக்குது, கியூ டி வந்து கீழே வந்துடும். அதுதான் ஓகேங்களா? இப்போ ஐனா நமக்கு தெரியும் மின்னோட்டம். மின்னோட்டம் ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதை மின்னோட்டம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டம் அப்படின்னா கியூ. கியூ வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் பாஞ்சிச்சு அப்படின்னா ஒரு காலத்துக்கு பாஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் மின்னோட்டம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது மின்னோட்டத்தின் எண் மதிப்பானது ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் பாயும் மின்னூட்டங்களின் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மின்னூட்டங்கள் எவ்வளோ பாயுதோ ஒரு செகண்டுக்கு அதுதான் மின்னோட்டம்னு சொல்லுவோம். ஐஇ கியூ பை டி. சரிங்களா? அப்போ மின்னூட்டத்துக்கு என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மின்னூட்டம் அப்படின்னா அது கியூ அப்படின்னா என்னது கூலும் அப்படின்னு அர்த்தம். எஸ்ஐ அலகு பார்த்தீங்கன்னா ஆம்பியர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஏ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அது இல்லாமல் ஒரு கடத்தின் வழியே ஒரு வினாடியில் ஒரு கூலும் மின்னோட்டம் பாஞ்சிச்சுன்னா அந்த மின்னோட்டத்தின் மதிப்பு ஒரு ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னோட்டமானது அம்மீட்டர் அப்படின்ற கருவியின் மூலமாக அளப்பாங்க. மின்னோட்டம் அப்படின்றது அம்மீட்டர்னால அளப்பாங்க. அதாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் அந்த அம்மீட்டர். சரிங்களா? இதுதான் அம்மீட்டர். அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மின்சுற்று இருக்கும். ஓகேங்களா? 2 மின்சுற்று இருக்கும். அதை நம்ம அடுத்த லெசனில் பார்ப்போம். ஓகேங்களா? தொடர் இணைப்பு, பக்க இணைப்புன்னு சொல்லிட்டு 2 மின்சுற்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பில் தான் அந்த அம்மீட்டரை இணைக்க முடியும். ஸோ அந்த பயனை சொல்கிறது தான் சொன்னேன். ஏன்னா தொடர் இணைப்பு மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அம்மீட்டரை இணைக்க முடியும். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பொருளின் அளவு. ஓகேங்களா? பொருளின் அளவு அப்படின்றது ஒரு பொருளில் இருக்கக்கூடிய துகள்களோட எண்ணிக்கையை தான் சொல்லுவோம் அப்படின்னா பொருளின் அளவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது வந்து எலக்ட்ரான்கள், மூலக்கூறுகள், அணுக்கள் என்னவா வேணா இருக்கலாம். ஓகேங்களா? பொதுவாக பொருளோட அளவு அப்படின்றது அணுக்கள் அல்லது மூலக்கூறோட எண்ணிக்கைக்கு நேர்த்தகவல் இருக்கும். அணுக்கள் மூலக்கூறுகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பொருளோட அளவும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த பொருளோட அளவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோல் அப்படின்னு சொல்லுவோம். மோல் அப்படின்ற அழகால அளவிடப்படுகின்றன. இது ஒரு எஸ்ஐ அலகு. ஓகேங்களா? ஒரு பொருளில் இருக்கக்கூடிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் மோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவால் அளக்குறாங்க. அப்போ ஒரு மோல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6.023 × 10⁻23 துகள்கள் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மோல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மோல் அப்படின்ற குறியீட்டால் குறிப்போம். அப்போ இந்த அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவகாட்ரோ எண். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அவகாட்ரோ என்னன்னு கேட்பாங்க. 6.023 × 10⁻23 அப்படின்றத ஒரு அவகாட்ரோ எண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவை பற்றி சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா ஒரு கேண்டில்லேருந்து வரக்கூடியதான் ஒளிச்செறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்ம கோலத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு ஒளிச்செறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலான்னு சொல்லுவாங்க. இது சிடி அப்படின்ற அளவாலும் அளப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு எளியும் மெழுகுவர்த்தி ஒன்று வெளியிடும் ஒளியின் அளவு தோராயமாக ஒரு கேண்டிலாவுக்கு சமம். அது எவ்வளோ லைட்டு வருது வெளில கேண்டில்லேருந்து அப்படின்றதான் ஒரு ஒளியோட செறிவுன்னு அர்த்தம். அதுதான் ஒரு கேண்டிலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஒளிச்செறிவு அளக்கக்கூடிய கருவி பார்த்தீங்கன்னா ஒளிமானி, ஒளிச்செறிவுமானி அப்படின்றதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா நேரடியாக அளக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது ஒளிச்செறிவினை நேரடியாக கேண்டிலா அப்படின்றதுனால அளக்குது. ஓகேங்களா? அடுத்து ஒரு பாக்ஸு ஒளி பாயம் அல்லது ஒளித்திறன் அப்படின்றது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கக்கூடியது. இதோட எஸ்ஐ அலகு லூமன். இது வந்து அது ஒளிச்செறிவு. இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒளிப்பாயம். ஒளிப்பாயம் அப்படி இல்லைன்னா ஒளித்திறன். அதோட எஸ்ஐ அலகு லூமன். சரிங்களா? ஒரு ஸ்டேடியம் திண்மக்கோளத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிட்டுச்சு அப்படின்னா அந்த ஒளி மூலத்தோட திறன் ஒரு லூமன்னு சொல்லுவாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். பாக்ஸில் கொடுக்குறத அப்படியே நம்ம நோட் பண்ணிக்கணும். இதுவரையும் பார்த்தது 7 அடிப்படை அளவுகள் நம்ம பார்த்துருப்போம்.
இந்த 7 அடிப்படை அளவுகள் இல்லாமல் 2 துணை அலகுகள் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று தலக்கோணம். தலக்கோணம்னா 2D டைமென்ஷனு. இரு நேர்கோடுகள். ஓகேங்களா? அதான் 2D. அல்லது இரு தளங்கள் குறுக்கு வெட்டினால் உருவாகும் கோணம் தான் தலக்கோணம். 2 நேர்கோடு இல்லைனா 2 தளங்கள் குறுக்கு வெட்டினா உருவாகக்கூடிய கோணம் தலக்கோணம். இந்த இதுதான் தலக்கோணம். ஓகேங்களா? 2 இதனால உருவாகக்கூடியது. தலக்கோணத்தை எஸ்ஐல என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியன், ரேடுன்னு சொல்லுவாங்க. RAD, ரேடு, ரேடியன். ஓகேங்களா? அடுத்து இப்போ ரேடியன் நம்ம பார்த்தோம்ல, அப்போ ரேடியன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தலக்கோணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எஸ்ஐ அலகு ரேடியன்னு சொல்கிறாங்க. அப்போ ரேடியன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆரத்தின் அளவுக்கு சமமான நீளம் கொண்ட இந்தருங்க இதுதான் ஆரம். ஆரத்தோட அளவுக்கு சமமான நீளம் கொண்ட இந்த கல் இதை சொல்கிறாங்க. நீளம் கொண்ட வட்ட வில்லு ஒன்று. இதுதான் இது. ஓகேங்களா? இந்த வட்ட வில்லு ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தக்கூடிய கோணம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு கோணம். இந்த கோணத்தை தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஒரு ரேடியன் என்ன 180 டிகிரி பை பைன்னு வரும். ஓகேங்களா? அதை வச்சு ஒரு சம் ஒன்றும் போட்டிருப்பாங்க. 60 டிகிரி என்பதை ரேடியனாக மாற்றணும். ஓகேங்களா? அப்போ ஒரு டிகிரி என்ன பை 180ன்னு வரும். அப்போ 60 டிகிரினா 60ஆல் அப்படியே மல்டிபிள் 60 அடிச்சிங்க அப்படின்னா 3 டைம் வரும். பை 3 ரேடியன் வரும். அதே மாதிரி தான் இங்கே பை 4 ரேடியன் என்பதை டிகிரியாக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ பை ரேடியன் நமக்கு 180 டிகிரின்னு தெரியும். அப்போ என்ன கேட்குறாங்க பை 4 ரேடியன். அப்போ டிவைட் பை 4 4ஆல் அடிக்கணும். 4ஆல் கீழே அடிச்சிங்க அப்படின்னா 45 டிகிரின்னு வரும். அடுத்து திண்மக்கோளம். இது வந்து 3D டைமென்ஷன். அது தலக்கோணம் 2D, இது 3D. ஏன்னா 3 ஏன்னா 3 அப்படின்னா அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்ளும் போது உருவாகக்கூடிய கோணம் திண்ம கோணம். திண்ம கோணத்தோட எஸ்ஐ அலகு ஸ்ட்ரேடியனு SRன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 1995 என்ன பண்ணிட்டாங்கன்னா தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம் ஆகியவை துணை அலகுகள் என தனியாக வகைப்படுத்தப்படுத்தின. ஆனால் 1995 இது வழியளவுகள் பட்டியலில் சேர்த்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 7 அடிப்படை அளவுகள், சரிங்களா, 2 துணை அளவுகள் இருந்துச்சு. எப்போனா 1995 வரையும் இருந்துச்சு 2 துணை அலகுகள். ஆனால் இது என்ன பண்ணாங்கன்னா வழி அலகுகள் வந்து பார்த்தீங்கன்னா 22 இருந்துச்சு. அப்போ 1995க்கு ஆஃப்டர் அதுக்கப்புறம் 7 அடிப்படை அலகுகளும் ப்ளஸ் இந்த 22 இந்த 2ஐயும் சேர்த்துங்க 24. இப்படி தான் இருக்குது துணை அலகுகள். வழி அலகுகள் துணை அலகுகள்ன்றது கிடையாது 95 அப்புறம். இல்லை இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து அப்போ ஸ்ரேடியனா என்ன தெரிஞ்சுக்கணும்ல, கூற்றுல கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு கோளத்தின் ஆரத்தின் இருமடிக்கு சமமான புறப்பரப்பு கொண்ட ஒரு சிறிய வட்டப்பகுதி ஒன்று மையத்தில் ஏற்படுத்தக்கூடிய கோணம் தான் ஸ்ரேடியன். அதாவது இந்த மையத்தில் ஏற்படுத்தக்கூடிய இந்த கோணத்தை சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் ஸ்ரேடியன்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும்பா. அப்புறம் தலக்கோணம் திண்ம கோணம். 2 கோடுகள் வெட்டி கட்டுச்சு அப்படின்னா அது தலக்கோணம். 3 கோடுகள் வெட்டி கொண்டுச்சு அப்படின்னா அது திண்ம கோணம். இது இருபரிமாணம் கொண்டது, இது முப்பரிமாணம். இதான் 2D, இது 3D. இதோட அலகு ரேடியனு, இதோட அலகு ஸ்ரேடியனு. முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து பார்த்தோம்னா கடிகாரங்கள். இப்போ இந்த கடிகாரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கால இடைவெளியை அளவிடுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கடிகாரங்கள் அப்படின்றது நமக்கு வந்து பயன்படுது. ஓகேங்களா? அதாவது காலத்தை துல்லியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கணக்கிடுவதற்காக அறிவியல் அறிஞர்கள் வந்து கடிகாரம் செயல்படும் முறைகளில் பல்வேறு மாற்றங்களை செஞ்சுருக்காங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஒப்புமை வகை கடிகாரம், இன்னொன்று எண்ணிலக்க வகை கடிகாரம். ஒப்புமைனா அனலக்கு நம்ம பார்த்துருப்போம். நம்ம அனலாக்கில் என்ன இருக்கும், மணிமுள் இருக்கும். இது வந்து குட்டையாக இருக்கும், தடினமாக இருக்கும். மணிமுள்ளை மணி ஹவர்ஸை காட்டும். நிமிடமுள்ள நீளமாக இருக்கும், மெல்லியதாக இருக்கும். இது வந்து நிமிஷத்தை காட்டக்கூடியது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? அப்புறம் வினாடி முள் இருக்கும், நீளமாக மெல்லியதாக இருக்கும். இது வந்து வினாடியை குறிக்கக்கூடியது. ஒரு நிமிஷத்துக்கு 1 முறையும் 1 மணி நேரத்துக்கு 60 முறையும் கடிகாரத்தை சுற்றி வரக்கூடியது. ஓகேங்களா? இது ஒப்புமை வகை கடிகாரங்கள்லாம் எந்திரவியல் தொழில்நுட்பத்தை ஃபாலோ பண்ணக்கூடியது. அப்படி இல்லைன்னா மின்னியல் தொழில்நுட்பம். ஓகேங்களா? எந்திரவியல் தொழில்நுட்பம் அப்படி இல்லைன்னா மின்னியல் தொழில்நுட்பத்தை ஃபாலோ பண்ணி வரக்கூடியது. அடுத்த டிஜிட்டலு எண்ணிலக்க வகை கடிகாரம். இது நம்ம டிஜிட்டல் இதுதான். ஓகேங்களா? இதே பார்த்துருப்பீங்க. 12 மணி நேரமாகவும் இருக்கும், சில நேரம் 24 மணி நேரத்தை காட்டுறதுக்கூடியதும் இருக்கும். கிழமை, மாதம், ஆண்டு எல்லாத்தையுமே காட்டும் இது. ஓகேங்களா? டிஜிட்டல் இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செயல்படும் முறையில் பிரிச்சிருப்பாங்க. செயல்படும் முறையில் கடிகாரத்தை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று குவார்ட்ஸ் கடிகாரம், இன்னொன்று அடுக்கடிகாரம். குவார்ட்ஸ் கடிகாரம் அப்படின்னா இதோட துல்லியத்தன்மை 10⁹. ஓகேங்களா? இது என்ன முறையில் இயங்குதுன்னா மின்னணு அலைவுகள் மூலமாக இயங்கக்கூடியது. அது இல்லாமல் குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படிகத்தினால கட்டுப்படக்கூடியது இது. ஓகேங்களா? இது மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்புறம் அணுகடிகாரம்.
அணுகடிகார துல்லியத்தன்மை 10^13 வினாடிக்கு ஒரு வினாடி அப்படின்ற அளவில் இருக்கும் துல்லியத்தன்மை அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணுவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அதிர்வுகள் அடிப்படையாக கொண்டது. ஓகேங்களா? இதோட பயன்கள் பார்த்தோம் அப்படின்னா ஜிபிஎஸ், பூமியில் இருப்பிடத்தை காட்டும் அமைப்பு, பூமியில் வழிகாட்டும் செயற்கைக்கோள் அமைப்பு, குளோனஸ் மற்றும் பன்னாட்டு நேர பங்கீட்டு அமைப்பு, இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது. கேட்கலாம், இந்த 3மே கொடுத்து இதில் வந்து எந்த வகை கடிகாரம் பயன்படுதுன்னா அணு கடிகாரம். சரிங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து கிரீன்விச் சராசரி நேரம். கிரீன்விச் சராசரி நேரம் வந்து இங்கிலாந்தில் இருக்குது. இங்கிலாந்தில் வந்து லண்டன் மாநகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரீன்விச் அப்படின்ற இடத்துல ராயல் வானியல் ஆய்வு மையம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி தீர்க்க கோடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 0 டிகிரி தீர்க்க கோடு அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? புவி வந்து 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளோட அடிப்படையில் 24 நேர மண்டலாக பிரிச்சிருப்பாங்கப்பா. ஓகேங்களா? இதை நேர மண்டலம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நேர மண்டலுக்கும் இடையில எவ்வளோ இடைவெளி இருக்குன்னா 1 மணி நேரம் எடுத்து இடைவெளி இருக்கும். அப்படி பார்த்தோன்னா இந்திய திட்ட நேரம் எங்கே இருக்குன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமு உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிர்சாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு தீர்க்க கோடு வந்து கிராஸ் ஆகி போகுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய திட்ட நேரமாக நம்ம கணக்கிடுறோம். அப்போ கிரீன்விச்சுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 மணி நேரம். 5.5 மணி நேரம் நம்ம முன்னாடி இருக்கும். எத்தனாவது தீர்க்க கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82.5 டிகிரி தீர்க்க கோட்டில் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இருக்குது. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் அளவீடுதலில் துல்லியத்தன்மை. ஏன்னா அளவீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இதையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அளவீடுகளில் இதுவும் ஒரு முக்கியம். 3 படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? 3 படத்தில் பாருங்கள், 3 இடமும் சேமாக ஒரே இடத்துல சென்டர் ஆஃப் த பாயிண்டில் இருக்குது. இங்கேயும் 3 இடமும் சேமாக இருக்குது. பட் ஆனால் சென்டர் ஆஃப் த பாயிண்டில் கார்னரில் இருக்குது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிறந்த நுட்பம், சிறந்த துல்லியத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா சிறந்த நுட்பம் இருக்குது ஆனால் துல்லியத்தன்மை இல்லை. ஓகேங்களா? இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குறைந்த நுட்பம், குறைந்த துல்லியத்தன்மை, எதுவுமே இல்லை இதில். அது என்னன்னு பார்ப்போம். இப்போ அளவிடும் சில நிலையற்ற தன்மையை கொண்டுள்ளது. இந்த நிலையற்ற தன்மை தான் பிழைன்னு சொல்லுவாங்க. ஒரு அளவீடு பிழையாக இல்லை அப்படின்னா அதை பிழைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா பிழைன்னு பார்த்தீங்கன்னா கண்டறியப்பட்ட மதிப்புக்கும் உண்மையான மதிப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடை பிழைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு துல்லியத்தன்மைன்னு என்னன்னு தெரிஞ்சுங்க. துல்லியத்தன்மை அப்படின்றது கண்டறியப்பட்ட மதிப்பானது உண்மையான மதிப்புக்கு எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளது அப்படின்ற சொல்லக்கூடிய துல்லியத்தன்மை. சரியா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா துல்லியத்தன்மை பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நுட்பம் பார்க்கணும். கீழே கொடுத்துருப்பாங்க நுட்பம். நுட்பம் அப்படின்னா மேற்கொள்ளப்படும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகள் ஒன்று கொண்டு எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளன அப்படின்றத சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துல்லியத்தன்மை தான் தேவை. ஓகேங்களா? அளவிடப்பட்ட மதிப்பான உண்மையான மதிப்புக்கு நெருக்கமாக தான் இருக்கணும். அதுதான் நமக்கு வேணும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு தோராயமாக்கல். தோராயமாக்கலும் சேம் கான்செப்ட் தான். என்ன சொல்லலாம் அப்படின்னா உண்மையான மதிப்பை பெறுறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படின்றப்ப உண்மையான மதிப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு பெறுறது தான் தோராயமாக்கல். சரியா? ஸோ அதை நோட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. துல்லியத்தன்மை தேவைப்படும் இடங்களில் இத்தோராய மதிப்புகள் தேவைக்கேற்ப மாற்றியமைக்கப்படுகின்றன. இப்போ எக்ஸாம்பிள் 10, 30 அப்படின்றது தான் ஒரிஜினல் வேல்யூனா நமக்கு அந்த 10, 31, 10, 32 கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தோம்னா தோராயமாக நம்ம எடுத்துக்கிறோம். 10, 30 அப்படின்றது தோராயமாக எடுத்துக்கிறோம். அக்யூரேட் வேல்யூ 10, 31, 32 இருக்கலாம். ஸோ அதை நம்ம தோராயமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் தண்ணி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆனால் 1 லிட்டரோட அதிகமாக தானே இருக்கும். 1 மில்லி 2 மில்லி கூட தானே இருக்கும். அதுதான் தோராயமாக்கல். அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்கிறது தான் தோராயமாக்கல். இப்போ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் தான் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது தோராயமாக்கல். சரிங்களா? அடுத்து முழுமையாக்கல். முழுமையாக்கல் ஈஸி தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7.89 இருந்துச்சுன்னா 7.9 எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் தோராயமாக்கல். கணக்கீடுகளை மேற்கொள்றதுக்கு கணிப்பான்களை வந்து பயன்படுத்துகிறோம். கணிப்பான்கள் வந்து பாயிண்டில் காட்டும் நிறைய இது. இப்போ 6.89 அப்படின்னு இருந்துச்சுன்னா 6.9 நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இது பேர் தான் சொல்லணும்னா முழுமையாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் உள்ள இலக்கத்தோட வேல்யூவை நம்ம மாற்றிக்கலாம். 5 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இலக்கத்தை மாற்றக்கூடாது. அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ 6.4 இருந்துச்சுன்னா 6.4 தான், மாற்றக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இது எப்படி மாற்றுவீங்க? 1.864ன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம அப்படியே தான் எழுதணும். 1.864 தான் அப்படியே எழுதணும். புரியுதுங்களா? அப்படியே எழுதிருக்காங்க 1.686ன்னு.
ஏன்னா 4 தான் இருக்குது, 5க்கு மேலே இருந்தால் தான் மாற்றணும். இந்த இங்கே பாருங்க 1.868ன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், 1.87ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 8 இல்லை, 8க்கு 5க்கு மேலே போயிடுச்சு, அப்போ மாற்றிக்கலாம். சரிங்களா? அடுத்த நினைவில் கொள்க, அதே தான் 1960 ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடைபெற்ற 11வது மாநாட்டில் அந்த எஸ்ஐ அலையீட்டு முறை அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? எஸ்ஐ அலையீட்டு அடிப்படை அளவுகள் மொத்தம் 7 இருக்குது. அந்த 7மே இங்கே கொடுத்துருப்பாங்க. நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு. ஓகேங்களா? மொத்தம் 7 இருக்கா? 7 கொடுத்துருப்பாங்க. வெப்பநிலைனா என்ன? பொருளொன்று இருக்கக்கூடிய வெப்பத்தின் அல்லது குளிர்ச்சியோட அளவை குறிக்கக்கூடியது ஒரு எஸ்ஐ அலகு வந்து பார்த்தீங்கன்னா கெல்வின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது மின்னோட்டம், ஒரு கிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதை மின்னோட்டம்னு சொல்லுவோம். இதோட எஸ்ஐ அலகு ஆம்பியர். பொருளின் அளவுக்கு எஸ்ஐ அலகு மோலு. ஒளிச்செறிவுனா கேண்டிலா. சரிங்களா? குவார்ட்ஸ் கடிகாரம் எதனால இயங்குது? குவார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய படிகத்தினால கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மின்னணு அலைவுகள் மூலமாக இயங்கக்கூடியது. அணு கடிகாரம் அணுவில் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகளை அடிப்படையாக வச்சு இயங்கக்கூடியது. துல்லியத்தன்மைனா என்ன? கண்டறியப்பட்ட மதிப்பானது உண்மையான மதிப்புக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்றத பற்றி பேசக்கூடியது. நுட்பம்னா என்ன? மேற்கொள்ளப்படக்கூடிய 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட அளவுகள் ஒன்று கொண்டு எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்றத பேசக்கூடியது. தோராயமாக்கல் என்ன? ஒரு உண்மையான மதிப்புக்கு மிக நெருக்கமாக அமைந்த மதிப்பை கண்டறியக்கூடிய ஒரு வழிமுறை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த குவார்ட்ஸ் பண்ணுறீங்க, குவார்ட்ஸ் எதனால் ஆகிடுச்சுன்னா சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜனால் உருவாக்கப்பட்ட ஒரு படிகம். சரிங்களா? மற்றதெல்லாம் நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம உள்ளே ரீட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ அதனால் குவார்ட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க எக்ஸ்ட்ரா, ஸோ அதை மட்டும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் புக் பேக்கு. ஆங்கிலேய அலகு முறை எஃபிஎஸ் தான் ஆங்கிலேயர் ரெண்டு. இல்லை எஃப்னா ஃபாரின்னு வச்சுங்க, ஃபாரினால ஆங்கிலேயர்னு வச்சுங்க. மின்னோட்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை அலகுகளில் 1. வெப்பநிலையோட செயலகு கெல்வின். ஒளிச்செறிவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணூர் ஒளியோட ஒளிச்செறிவு தான். இது இம்பார்ட்டன்ட்பா. ஒரு ஒளிச்செறிவுன்றது கண்ணூர் ஒளியோட ஒளிச்செறிவு தான். 2 அல்லது மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பது என்ன சொல்லுவீங்க? 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மதிப்புகள் நுட்பம் தானே, தோராயம் எப்படி சொல்ல முடியும்? நுட்பம் தான் சொல்ல முடியும். எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது தவறு பார்த்தீங்கன்னா தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும்னு சொல்கிறாங்க, அது தப்பு. தோராயம் வந்து துல்லியமான மதிப்பை கொடுக்காது. துல்லியமான மதிப்புக்கு பக்கத்தில் இருக்க மதிப்பை தான் கொடுக்கக்கூடியது. அடுத்த திண்மக்கோளம் என்ன சொல்லுவீங்க? ரேடியனா? ரேடியன். ரேடியன்னா எஸ்ஆர். பொருளின் அளவு குளிர்ச்சி அதுனா வெப்பநிலை தான். குளிர்ச்சி வெப்பம்ன்றாலே வெப்பநிலை தான். இதுக்கு நெக்ஸ்ட் என்ன வரும்? அம்மீட்டரா? கருவி. அம்மீட்டரை தான் ஆகிடுவாங்க. ஒரு மூலம் என்பது 6.023 × 10⁻23. அளவீடுகளின் நிலையற்ற தன்மை பிழைன்னு சொல்லுவோம். அதான் பார்த்தோம். அளவிடப்பட்ட மதிப்பு உண்மை மதிப்புடன் நெருங்கி இருப்பது நுட்பம். இதுவா என்ன சொல்லலாம்? துல்லியம்னு சொல்லுவோம். துல்லியம். இரு நேர்கோடுகள் குறுக்கிட்டுனா உருவாகக்கூடியது தலக்கோணமா? தல கோணம். சரிங்களா? அடுத்து என்னது பொறுத்துக்க இருக்கா? ஓகே. வெப்பநிலை அப்படின்னா குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவு. தலக்கோணம் அப்படின்றது 2 தளங்கள் வெட்டிக்குள்ள தான் தலக்கோணம். திண்மக்கோளம்னா 3 இந்த இருக்குது. துல்லியத்தன்மைன்றது உண்மையான மதிப்போட நெருங்கிய அளவு. அது சொல்ல முடியுமா? ஆமாம் ஆமாம், ரைட்டு. உண்மையான மதிப்போட நெருங்கிய அளவு துல்லியத்தன்மை, ரைட்டு. நுட்பன்றது வேற என்ன பேலன்ஸ் இருக்குது? என்ன இருக்குது? 2 அல்லது மேற்பட்ட அளவோட நெருங்கிய தன்மை. அவ்வளோதான். சரிங்களா?